ஒரு ஊரில் வேடன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு தொழிலே வேட்டையாடி ஒரு உயிரை கொன்று அந்த மாமிசத்தை எடுத்து வீட்டுக்கு கொண்டு கொடுத்து பசியாற்ற வைப்பான். அவனுக்கு அதை ஒரு நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாடி போகும்போது ஒரு மான் ஓடி இருக்குது. அதை துரத்தி இவன் போயிருக்கிறான். அந்த மான் பயந்தடிச்சு போய் ஒரு தவமுனிவர்கிட்ட போய் நின்றுக்குச்சு. ஏன் மானே, ஏன் பயந்தடிச்சு ஓடி இங்கே நிற்கிற, என்ன விஷயம்னு கேட்குறப்ப அப்போ சொல்லிச்சான் அந்த மான், சாமி, என்னைய ஒரு வேடன் துரத்திக்கிட்டு வர்றான், என் உயிரை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சான். வேடனே, நீ ஏன் ஒரு உயிரை கொல்றது பாவம் இல்லையா? நீ ஏன் பாவத்தை மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டே போகிற அப்படின்னு சொல்கிறப்ப அவன் வேடன் சொன்னானா, இல்லைங்க, என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு மாமிசம் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காண்டி தான் நான் ஒரு உயிரை கொல்றேன். அந்த உயிரை கொல்றது பாவம் இல்லையான்னு கேட்குறாரு. பாவம் இல்லைங்க, நான் தான் என் பொண்டாட்டி பிள்ளைகளுக்காண்டி ஒரு பரிகாரத்தை நான் சேர்க்குறேன். அப்போ அது எனக்கு எப்படி பாவமாகும்? அது ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு சொல்கிறப்ப, சரிப்பா, நீ வீட்டுக்கு போய் நான் இந்த மாதிரி உங்களுக்காண்டி ஒரு உயிரை கொன்று ஒரு பாவத்தை சேர்த்துருக்கேன், இந்த பாவத்தை நீங்கள் பாதி எடுத்துக்குவீங்களா அப்படின்னு கேளு அப்படின்னு சொன்னோடனே இவன் நேராக வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் உங்களுக்காண்டி ஒரு உயிரை கொன்று பாவத்தை சேர்த்துருக்கேன், அந்த பாவத்தை ஏற்றுக்குவீங்களா, பாதி வாங்கிக்குவீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க சொன்னாங்களாம், இது உன்னுடைய கடமை, உணவளிப்பது உன்னுடைய கடமை, பசி ஆற்றுவது உன்னுடைய கடமை. அப்படி இருக்கிறப்ப நீ எங்களுக்காக ஒரு உயிரை கொல்ற, அது உனக்குத்தான் பாவம், அந்த பாவத்தை நான் பாதியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் நேராக சாமி, என்னை பாவத்தை பாதி ஏற்றுக்க சொன்னேன், எங்கள் வீட்டில் மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். சாமி, என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாத்தனமாக பாவத்தை செஞ்சுட்டேன், வீட்டுக்காண்டி என்னைய மன்னிச்சிருங்க, ஒரு சிஷியனா என்னைய ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் சரி வா, ஒரு சிஷியனா நான் அவனை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உபதேசம் பண்ணாராம் அவருக்கு.